கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். சகரியா 8ஆம் அதிகாரம் 15 முதல் 17 ஆகிய வசனங்கள். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஆசை. இன்னைக்கு உள்ள செய்தி ஆசீர்வாதமான செய்தி. அதுக்கு என்ன செய்யணும், அதுதான் முக்கியம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்நாட்களில், இந்த நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு ஜனங்கள் நீங்க கேட்குறீங்க, நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா தேவன் மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரா சுற்றி தெரிந்தார். நசரேனாய் இயேசு என்று எழுதப்பட்டிருக்கு. நசரேனாய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரா சுற்றி தெரிந்தார். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் 24 மணி நேரம் என்ன செய்ய சுற்றி திரிறாங்க? ஒரு வீட்டுல என்ன பிரச்சனை சொல்லி தேடி தேடி பார்த்தா, கிறிஸ்டியன் வேதக்காரங்க அவருடைய பிள்ளைன்னு சொல்லியாச்சு அப்படின்னா தீமையை வெறுத்திருக்கணும். தீங்கு செய்யக்கூடாது, தீங்கு யோசிக்க கூடாது, பொய் பேசக்கூடாது, இப்படி ஏகப்பட்ட சட்டம் நமக்கு இருக்கு. ஆனால் காலம் கடைசி ஆயிட்டு சத்துரு எங்கெல்லாமோ வந்துட்டு சுத்திட்டு போயிட்டு தான் இருக்கான். 24 மணி நேரம் வாழ்க்கையில எது பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது இந்த பிசாசு தான் பிரச்சனை. ஏன் அப்படி சொல்ல வேண்டியது அப்படின்னா, ஒருத்தங்க அழகா மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுல ஒரு கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே நிறைய நேரத்துல புலம்பி கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், உபத்திரம் வருதா, நெருக்கம் வருதா, பலவிதமான பிரச்சனை வருதா, சத்துரு கொண்டு வரானா, நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். ஏன் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும் அப்படின்னா, கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தெரியும். ஒரு சகோதரி, ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. 29 வயசு, ஒரு வயசுல வீட்டுல குட்டி பாப்பா இருக்கா. அந்த சகோதரிக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஏன்னா வீட்டுல கடன் இருக்கு, கல்யாண கடன் இருக்கு, அது போக இன்னும் மற்ற கடன் இருக்கு. எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் ஒரு 2 வருஷம் நான் வேலை பார்த்தாச்சுன்னா எப்படியாவது சம்பாதிச்சு கடன் அடைச்சிடலாம் சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் குடும்பத்துல பார்த்தா கணவருக்கும் சம்பளம் வருது, அவருக்கு ஒரு நல்ல சேலரி வருது, கிட்டத்தட்ட ஒரு 30,000 பக்கம் வருது. ஒரு குடும்பமா, ஒரு குட்டி குடும்பமா, கணவன் மனைவி பிள்ளை. ஆனா கொஞ்சோண்டு கடன் இருக்கு, அவங்க எப்படியாவது வெளிநாட்டுல போய் கடன் அடைச்சிடலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒரு குடும்பம் இணைந்து வாழ்ந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? ஆனா கடன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்த உடனே, என் வீட்டுல இவ்வளவு கடன் இருக்கு, என் பிள்ளையை விட்டுட்டு, என் கணவர் விட்டுட்டு எப்படியாவது நான் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, எல்லாம் ட்ரை பண்றாங்க, எக்ஸாம்லாம் எழுதுறாங்க, ஆனா கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு ஒரே கேள்வி, ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது? தேவ சித்தம் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். சத்துரு பல விஷயத்துல குடும்பத்தை பிரிக்க பார்ப்பான். தேவன் இணைத்ததே மனிதன் பிரிக்காது இருப்பானாக. இன்னைக்கு கடைசி காலத்துல என்ன நடக்குது? நிறைய குடும்பத்திலே பிரிஞ்சு போயிருந்தாங்க.
3 வருஷம் முன்பாக ஒரு குடும்பத்தில் ஒரு தாயார் ஜெபிக்க வருவாங்க. சொந்த வீடு கட்டுறேன்னாங்க, கட்டுனாங்க, குடியேறியாச்சு அப்படின்னாங்க. அடுத்த மாதம் பார்த்தா என்ன ஆயிட்டு அப்படின்னா, நானும் இப்போ வேலைக்கு போகிறேன் அப்படின்னாங்க. சரி, கணவர் அவர் வெளிநாட்டுக்கு போயாச்சு அப்படின்னாங்க. ஒரு 15 லட்ச ரூபா வீடு கட்டினாங்க. அந்த வீட்டு கடன் அடைக்க இந்த அக்காவும் வேலைக்கு போயிட்டாங்க, கணவரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் பார்த்தா பிள்ளை இருக்கு. ஒரு குடும்பத்தில் ஒரு 3 பேர் தான். அந்த 3 பேர் ஒற்றுமையா அழகா ஒரு குட்டி குடும்பமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டில் எப்படி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பல காரியங்களை பார்க்கும்போது, வீடு கட்டும்போது நிறைய குடும்பத்தில் கடன் வந்துருது. என் வாழ்க்கையிலே அப்படி வந்திருக்கு. நான் 2009 வீடு கட்டினேன். வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கடன்னா அப்படின்னா என்னன்னு தெரியும். திருமண கடன், வீடு கட்டுற கடன், ஹாஸ்பிட்டல் கடன், அதுக்கப்புறம் வியாபாரத்துக்குள்ள கடன் அப்படின்னு சொல்லி கடன் கடன் கடன், அப்புறம் ஃபைனான்ஸ், அப்புறம் சொந்தக்காரங்கிட்ட வாங்கின கொடுக்க முடியல, அப்புறம் தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கின கொடுக்க முடியல, அப்புறம் நிந்தைகள், அப்புறம் அவமானம், அப்புறம் எல்லாரும் தப்பா பேசுறது, எல்லாம் என் வாழ்க்கையில் வந்துச்சு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வாயை திறந்தா ஒன்லி பொய் மட்டும்தான் பேசுவேன். என் வாழ்க்கையில வியாபாரத்தில் இருக்கும்போது நல்லா பொய் பேசுவேன். ஏன்னா வீடு கட்டியாச்சு, கடன் அடைக்கணும், பேங்க்ல போய் லோன் வாங்கணும், ஜொல்லை கொண்டு பேங்க்ல வைக்கணும், அப்புறம் பர்சனல் லோன் வாங்கணும், அப்புறம் பிஸ்னஸ் லோன் வாங்கணும், அப்புறம் ஃபைனான்ஸில் வாங்கணும், அப்புறம் சொந்தக்காரன்ட்ட வாங்கணும். ஆக மொத்தம் 2015 பார்க்கும்போது அந்த வீடே இல்லை. இதை ஏன் உங்களுக்கு காலில் சொல்லி தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில உண்மை இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே கடன் பிரச்சனையா மாறிடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல குடும்ப தலைவருக்கு தெரிய மாட்டேங்குது. மனைவிக்கு தெரியாம எப்படியாவது கடன் வாங்கி எப்படியாவது வீடு கட்டிடலாமா, எப்படியாவது கார் வாங்கிடலாமா, எப்பமா சொந்தமா ஒரு கம்பெனி வச்சிடலாமா, சொந்தமா வியாபாரம் பார்த்துடலாமா, வேலைக்காக லஞ்சம், பல முயற்சி எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் தோல்வி ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவ சித்தம் இல்லாமல் நிறைய காரியத்தை செஞ்சிருவாங்க. 1 லட்ச ரூபா இருக்கும், 20 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருப்பாங்க. அது பார்த்தா லாஸ்ட் பார்த்தா கடனா மாறிடும். என் வாழ்க்கையில நடந்திருக்கு. அதனால நான் சொல்றேன், ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு பார்க்கும்போது, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி கேட்டு நம்ம செய்யறோமா, தேவ சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணித்தோமா, இது தேவனுக்கு பிரியமாவா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோமா, நம்ம செய்யற ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமான காரியம் தான் அப்படின்னு சொல்லி கேட்டோமா. நிறைய குடும்பத்திலே பிள்ளைகளோட வாழ்க்கையில உண்மை இல்லை. நான் உண்மையதான் சொல்றேன். நிறைய வீட்டுல வாலிப பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏகப்பட்ட சேட்டை பண்ணுது. எப்ப பார்த்தாலும் கையில செல்போன், எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டுகிட்ட பேசுறது. உண்மை இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஒரு வாலிப பையன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் கஞ்சா பழக்கத்துல போயிட்டான், விபச்சார அடிமைக்கு போயிட்டான், போதை அடிமைக்கு போயிட்டான், விக்கிர வழிபாட்டுல போயிட்டான். சர்ச்சில் ஞானசனம் எடுத்த பையன்தான் எப்படி கர்த்தரை விட்டு தள்ளி போறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களோட அப்படியே வெளியில போறது, அப்படியே நேர விக்கிறது போறது. லாஸ்ட் பார்த்தா அந்த பையனுக்கு காலில் ஒரே வியாதி, ஹாஸ்பிட்டல்ல 1 வருஷமா படுத்து கிடக்கான். யாருமே இல்லை, 1 வருஷமா அனாதை போல படுத்து கிடக்கான். இதை ஏன் சொல்லி தர அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு காரியம் இருக்கு. உண்மை இல்லை. நிறைய வீட்டுல உண்மை இல்லை. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, முதல்ல உண்மை இருக்கணும். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தாலுப்பா நல்ல அடி வாங்கியிருக்கேன். தேவனுடைய கோபத்துல நான் வாழ்ந்தாலும் நல்ல அடி வாங்கியிருக்கேன். சாபத்துல வாழ்ந்திருக்கேன், தண்டனையில வாழ்ந்திருக்கேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறினா மட்டும்தான் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் நான் கண்டுபிடிச்சப்பா. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம்.
அதுக்குள்ளதான் இன்னைக்குள்ள செய்தியே அடங்கியிருக்கு. பயப்படாதீங்கள், அழகா சொல்றாரு, பயப்படாதீங்கள், நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்கள் என்கிறார். அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக் கொடுக்காரு. ஒரு கம்பெனியில் கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனி வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் நமக்கு ஒரு வேலையாக இருக்கலாம். சம்பளம் 50,000, 1,00,000, 2,00,000 சொல்லலாம். அவங்க சொன்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் 31 நாள் ஃபாலோ பண்ணுனா மட்டும்தான் நெக்ஸ்ட் மந்த்து அவங்க சொன்ன சேலரி அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். நான் சொன்னது உண்மையா பொய்யா? 10,000 ரூபா ஒரு கடையில் சம்பளம் தராங்க அப்படின்னா அவங்க சொன்ன 26 நாள் 25 நாள் வேலை பார்க்கணும். சில இடத்துல 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. 10,000 சேலரிக்கு 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அந்த 12 மணி நேரம் 25 நாள் 26 நாள் வேலை பார்த்தா தான் நெக்ஸ்ட் மந்த்ல சேலரி. என் வாழ்க்கையிலே 31 நாள் நான் வேலை பார்த்தாலும், 365 நாள் வேலை பார்த்தாலும், 365 நாள் நான் வியாபாரத்தில் போய் வேலை பார்ப்பேன். கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளி அப்போ மனுஷன் 365 நாள் பேசுறதுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. ஏன்னா 11 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். எனக்கு வேலை செஞ்சு பழக்கம். ஆனால் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். மிஷினரியா போகணும்னு சொல்லி கேட்டேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணேன். மிஷினரியா போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கர்த்தருடைய கிருபையினால ஊழியத்துக்கு அழகா அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்தார். உங்க முன்பா நிப்பாட்டி இருக்கிறார். முழு நேர ஊழியம். உங்க வாழ்க்கையிலே தேவனுக்காக நீங்க வாழ்றீங்களா? இல்லை நம்ம எப்படி வாழ்றோம்? நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வாயை திறந்தா ஒன்லி கலரா டிசைனா ஒன்லி பொய் மட்டும்தான் வரும். பாஸ்டர்கிட்ட ஒரு பொய், அம்மாட்ட ஒரு பொய், மனைவிட்ட ஒரு பொய், வேலைக்கு போகிற இடத்துல ஒரு பொய், கடைக்கு போய் நிற்கும்போது அங்கே ஒரு பொய், ஃப்ரெண்டுகிட்ட ஒரு பொய், எத்தனை பொய் ஒரு நாளைக்கு. காலையிலேருந்து ராத்திரிக்குள்ள ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதலாம். 56 பொய், 108 பொய், 156 பொய், அவ்வளோ பொய் பேசிட்டு இருப்போம் நாளைக்கு. ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தா தெரியும். வாயை திறந்தா போதும், எனக்கு தான் எல்லாம் தெரியும். அங்கே பார்த்தா ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அழகா சொல்றாரு, உண்மையா பேசுப்பா, உண்மையா பேசுப்பா அப்படிங்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோட உண்மையே பேசுங்க. இப்போ நான் அழகா பேசிட்டு உண்மையை பேசிட்டு இருக்கேன். உண்மையை பேசுனா எனக்கு தேவன் ஜீவனை தருவார், முடிவில் நித்திய ஜீவனை சேர்த்துக்கொள்வார். அவ்வளோதான் என் வாழ்க்கை. என் வாழ்க்கையில் 2 கிஃப்ட் என்ன அப்படின்னா, உண்மையாக வாழ்ந்தாச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு இந்த பூமியில் தீர்காயுசு, அதுக்கப்புறம் நித்திய ஜீவன். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல குறை இருக்கும். அந்தந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் ஏதாவது காரியம் இருக்கா, ஏதாவது தொடருதா கண்டுபிடிக்கணும். என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை பார்க்கும்போது எங்கெல்லாம் மிஸ்டேக் வருது அதை முதல்ல கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு. இன்று நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கா? ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க, 8 பேர் இருக்காங்க, உண்மை இல்லையே. வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்குள்ளயும் உண்மை இல்லையே. செல்ல வீட்டில் மட்டும்தான் பர்டிகுலராக உண்மையாக இருக்குங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அம்மா வராங்க, இந்த அம்மா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அம்மா வந்தோடனே செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுடுவாங்க. அதில் ஒரு லாக் பட்டன் வச்சுருப்பாங்க, டக்குன்னு அப்படி லாக் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அம்மா வந்த உடனே செல்ஃபோன் ஆஃப் ஆகிட்டு, அம்மா போன உடனே மறுபடியும் செல்ஃபோன் ஆன் ஆகிடும். இப்படி எத்தனை வீட்டில் இருக்குது? சில குடும்பத்தில் குடும்பமாக சேர்ந்து அழகாக படம் பார்த்து நாடகம் பார்த்து அப்படியே வாழ்க்கை பேரும், அப்படியே பேரும். அழகா வேதம் சொல்கிறது, பொய்யான காரியத்தில் வெறுக்கணும். எதெல்லாம் நம்ம வீட்டில் டிவிலையோ செல்ஃபோன்லையோ எதெல்லாம் பொய்யான காரியம் இருக்கோ அதெல்லாம் வெறுக்கணுமா. அப்புறம்தான் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, நான் கிறிஸ்டியனாக மாறிட்டேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், என் வீட்டில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என் வீட்டில் எனக்கு பிரச்சனை, என் வீட்டில் இப்படி அப்படின்னு சொல்லி யாராவது புலம்புனீங்கன்னா கரெக்டாக கவனிங்க.
நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்க. உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. ஆனா அதுக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், நீங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி தராரு. அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உண்மை இல்லையே, அப்புறம் எப்படி இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? என் வாழ்க்கையில என் மனைவிட்ட எல்லா நகையெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல வச்சுட்டேன். லாஸ்ட் முடிவு சொல்லி வித்துட்டேன். எல்லாம் போச்சு, வீடு போச்சு. அப்புறம் ஒவ்வொன்றா போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் திரும்பி பார்த்தா கையில் ₹1 கூட இல்லாமல் நடு ரோட்டில் நின்னேன். சொந்த ஊரை விட்டே போயிட்டேன், அழுதுகிட்டே போயிட்டேன். என்ன காரணம்? மனைவிட்ட கூட உண்மையை பேசலைன்னு அர்த்தம். மனைவிட்ட உண்மையை பேசி உண்மையாக வாழ்ந்துருந்தேன்னா தேவன் ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில் நான் ஏன் நடு ரோட்டுக்கு போனேன், ஏன் சொந்த ஊரை விட்டு போனேன்னு சொல்லி பார்க்கும்போது உண்மை இல்லை. ஒரு மனுஷோட வாழ்க்கையில் உண்மை இல்லைன்னா நடு ரோட்டுக்கே வந்துடுவாங்க. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால சும்மா ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போயிட்டேன், நான் கிறிஸ்டியன் மாதிரி அப்படியே வெளிப்பிரகாரம். ஆனால் அவ்வளவும் பார்த்தா வாயை திறந்தாலே ஒன்லி ஏமாத்துறது, பொய் பேசுறது, எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது அடுத்த சொத்தை ஏமாத்தணும், கொள்ளை அடிக்கணும். அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? இன்னைக்கு யாரெல்லாம் இந்த செய்தி நீங்க கேட்குறீங்களோ, சில நேரத்தில் செய்தி சில நேரத்தில் கடினமாக தான் இருக்கும். ஆனால் மனம் திரும்பினால் ஆசீர்வாதம், மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பு, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம். ஏன்னா சில குடும்பத்தில் காலையிலேருந்து ராத்திரி வரையே இஷ்டம் போல் வாழ்வாங்க. அப்புறம் என் வீட்டுக்குள்ள எனக்கு பிரச்சனை, என் குடும்பத்தில் பிரச்சனை சொல்லி பாஸ்டர்கிட்ட போய் நிற்பாங்க. 24 மணி நேரம் ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அந்த குடும்பத்தில் கர்த்தர் கூட இருப்பார். அதனால வாழ்க்கை முக்கியம். பரலோகத்துக்கு போகணுமா, சில மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆசீர்வாதம் வேணுமா, சில மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவன் பிறனோட உண்மையை பேசுங்க. உண்மையை பேச முடியுதா அப்படின்னு சொல்லி நம்ம 24 மணி நேரம் செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா நம்ம எத்தனை % ஓகே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். என் வாழ்க்கையில் நான் இப்படி தான்ப்பா கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். என்கிட்ட இன்னும் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி தோண்ட ஆரம்பித்தேன். கடைசியில் பார்த்தா வியாபாரத்தில் ஒரு பொருள் விற்கிறதுலேருந்து வாங்கிறதுலேருந்து கடன் கொடுக்க முடியலன்னா போய் வாங்கிறதுக்கு போய் இப்படியே பேசி பேசி வாழ்ந்துருக்கேன். அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில் நான் பொய் பேசியே வாழ்ந்துட்டேன்ப்பா, உங்கள் வார்த்தை விட்டு விலகியே வாழ்ந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிங்க. உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். முதல்ல உண்மையா வாழ சொல்றாரு, உண்மையா பேச சொல்றாரு. ரெண்டாவது, உங்க வீட்டு வாசல்ல சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும், ஒரு வீட்டுக்குள்ள இயேசு வரணும் அப்படின்னா அந்த வீடு உண்மையா இருக்கணும். அதே நேரத்தில் சமாதான பிரபு உங்க வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, அதை கரெக்டா செய்யுங்க அப்படிங்கிற. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும். தீங்கு நினைக்கும் போது அங்க பிசாசு வந்துருவான். சில குடும்பத்திலே என்ன பிரச்சனை அப்படின்னா, பொய் பேச மாட்டாங்க, வாயை திறந்து பொய் பேச மாட்டாங்க, உண்மையா இருப்பாங்க, நல்ல பிள்ளையா இருப்பாங்க, தேவனுக்கு பிரியமானபடி இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில் நல்ல சர்ச்சைக்கு போயிட்டு இருப்பாங்க, நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளா இருப்பாங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வாங்க. ஆனால் இந்த 2வது பார்ட் இருக்குல்ல, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும். சில குடும்பத்துல இருதயத்துல தீங்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது 2வது பார்ட். அந்த 2வது பார்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, இருதயத்துல பார்த்தா தீங்கா இருக்கும், ஆனா வெளியில பார்த்தா நல்லா இருக்கிறீங்களா பிரதர், நல்லா இருக்கிறீங்களாம்மா, உங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வெளியில கேட்பாங்க. ஆனா இருதயம் ஃபுல்லா தீங்கா இருக்கும், தீமையை மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும். இருதயத்துக்குள்ள தீங்கு வந்துட்டு அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு வந்துட்டான்னு அர்த்தம்.
பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்படி நம்ம ஃபாலோ பண்ணியாச்சு அப்படின்னா பரிபூர்ணமான ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில நான் கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு அதை முதல்ல அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வாழ்க்கையில பல வருஷம் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இஷ்டம் போல வாழ்ந்து அதுக்கப்புறம் 2015 அப்புறம் நான் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏகப்பட்ட வசனத்தை நான் கீழ்ப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். அதுல சில காரியங்கள் முக்கியமான பாயிண்ட் எடுத்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். தேவன் எதை விரும்புறாரு? உண்மையா வாழுன்னு சொல்லி விரும்புறாரு, பரிசுத்தமா வாழுன்னு சொல்லி விரும்புறாரு, நீதியை பின்பற்றுன்னு சொல்லி விரும்புறாரு. அதனால நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? இதுதான் ஃபார்முலா. தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கேளுங்க, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் நீக்கிருங்கப்பா. எல்லா குறைகளெல்லாம் நீக்கிருங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எந்தெந்த நாட்டுக்குள்ள எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ எல்லா ஜனங்களையும் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. புது கிருபையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் தங்களை தாழ்த்துறாங்க. உங்களோட வம்சத்துல எந்தெந்த காரியத்துல என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. அதிகாலையில் ஜெபிக்கிறான். ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. உங்க சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா. புது பலனை தாங்கப்பா. காண்டாமிருத்தது பலனை தாங்கப்பா. கழுகுகளை போல செட்டலை விரித்து எழுமணும். கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. 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 எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கு அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போட்டுருங்க. எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போட்டுருங்க. ரிபு சந்தடலவரஹதரி சந்தடனமக்க உதவிக்கேதனா. ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திங்கப்பா. 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 எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாளுக்காக ஜெபிக்கிறாங்க, திருமண நாளுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்கப்பா. 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்திலேயே ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. கெஞ்சி கேட்குறப்பா, ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளை ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. வாசல்லாம் திறந்தாங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ காரியத்திலே குறைகள், அந்த குறைகளெல்லாம் மன்னித்து மறுபடியும் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்ய கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிரிந்த குடும்பத்தை கர்த்தர் இணைத்து வைங்க. பாவ அடிமையில் வாழ்றாங்கப்பா, விக்கிர வழிபாடில் இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. கர்த்தர் மீட்டெடுங்க. தேவனர்கள் எப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா குடும்பத்துல பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. காலை வெளில வேலைக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, டிரைவிங் லைன் போறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கோட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும்ப்பா. கெஞ்சி கேட்கிறோம்ப்பா, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. தீர்காயுஸ் தாங்கப்பா, பூர்ண சுகம் தாங்கப்பா. பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய தலைமுள்ள கரங்களை தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம், அவனுடைய இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கோ எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போடுங்க. இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான பாதுகாப்பு தந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க.
எல்லா குறைகள் குற்றங்களாவற்றையும் மன்னித்து உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுத்துங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் மட்டும் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தும் கிருபினாலே அப்பா நிரப்புங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் கர்த்தரே எடுத்து உங்க பிள்ளைகளை பயன்படுத்துங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுற துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர்களுடன் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுடன் ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.